தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள வங்கதேசத்தினரை கண்டறிந்து அவர்களை வெளியேற்றும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. டெல்லி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வங்கதேசத்தினர் குடும்பமாக தங்கியிருப்பதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. இதை அடுத்து கடந்த 10 நாட்களாக டெல்லியின் தென்மேற்கு காவல் மாவட்டத்தைச் சேர்ந்த போலீசார் சரோஜினி நகர், கிஷன்கர், எஸ்ஜே என்க்ளைவ், சஹார்பூர், டெல்லி கண்டோன்மெண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சோதனை நடத்தினர். அப்போது அங்கிருந்து சிலர் மீது சந்தேகம் வலுத்தது. அவர்களின் அடையாள ஆவணங்களை போலீசார் சோதித்தனர். ஆதார் அட்டை காண்பித்த சிலரிடம் வேறு சில ஆவணங்களை காட்டும்படி போலீசார் விசாரணையை தொடர்ந்தனர். அவர்களின் வீடுகளில் நடத்திய சோதனையில் வங்கதேச அடையாள அட்டைகள் சிக்கின. அந்த வகையில் 88 பேர் சிக்கினர். அவர்கள் அனைவரும் சட்டவிரோதமாக நம் நாட்டுக்குள் புகுந்து டெல்லியில் குடியேறியது தெரிந்தது. 88 பேரையும் கைது செய்த போலீசார் வெளிநாட்டினர் பற்றிய பதிவுக்காக மத்திய அரசு அதிகாரிகளிடம் தகவல்களை பகிர்ந்தனர். கடந்த 10 நாட்களாக நடந்த சோதனையில் 88 வங்கதேச நாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் கடந்த ஆண்டு டிசம்பர் முதல் தற்பொழுது வரை மொத்தம் 142 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி போலீசார் கூறினர். अवैध आप्रवासियों के विरुद्ध दिल्ली पुलिस लगातार कार्रवाई करती रही है. इसी श्रृंखला में साउथ वेस्ट डिस्ट्रिक्ट में भी हमने गत वर्ष से लेकर अब तक काफी लोगों को चिन्हित करके बांग्लादेशियों को डिपोर्ट किया है. अभी लास्ट 10 डेज में हमने एक अभियान के तहत 88 लोगों को हमने चिन्हित किया है और उनको डिपोर्ट कर रहे हैं. क्या क्या सर डॉक्यूमेंट्स इनके पास से मिले थे और कितना दिक्कत हुई पुलिस को इनको ढूंढने में? इसमें दिक्कत की कोई बात नहीं. पुलिस का कार्य है, पुलिस चिन्हित करती है, पहचान करती है कि कहाँ कौन रह रहा है. ये हमारा मतलब दैनिक कार्य है जिसको लगातार दिल्ली पुलिस करती है. और बीट के ऑफिसर्स भी होते हैं वो भी आइडेंटिफाई करते हैं. इसमें हमने इनमें जिन लोगों के पास कुछ के कागज मिले उनमें आधार कार्ड मोस्टली मिले हैं और वहाँ के बांग्लादेश के भी इनके पास डॉक्यूमेंट मिले हैं, चाहे वो व्हाट्सएप पे, फोन में या कहीं भी उनको डॉक्यूमेंट वहाँ के मिले जिससे हमने उनको उस वहाँ से उनकी FRRO की मदद से डिपोर्टेशन की कार्रवाई कर रहे हैं.